வணக்கம் மக்களே, வெல்கம் டு மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சம்மர் டிரான்ஸ்ஃபர் வந்து ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் அள்ளி போட்டு 5 விஷயம் போட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்காரு. மார்க்கஸ் ரஷ்வர்டோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிற இந்த நேரத்தில் அவன் ஒரு அறிக்கை போட்டுருக்கான். நான் வந்து சவுதி பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயம் தான். பட் மான்செஸ்டர் யுனைடெட் ரீடைன் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்றதை தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ PSG லைட்லி வாங்குற மாதிரி இருக்கும் ராஷ்வர்டு மேபி. ஸோ மான்செஸ்டர் யுனைடெடை விட்டு மார்க்கஸ் ரஷ்வர்ட் வெளியே போகிறது உறுதி. லெமின் யமாலும் டேவிட் அலபாவும் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்க்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. இன்ஜுரியிலிருந்து ரெக்கவர் ஆகி லெமின் யமாலுக்காவது பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அடிபட்டு போயிட்டு வந்தான். ஆனால் டேவிட் அலபா ரொம்ப நாளாக இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் வீட்டை வந்திருக்கிறான். வாரத்துக்கு 3-4 மேட்ச் விளையாண்டா இப்படி தான் இன்ஜுரி ஆகும். ஸோ உங்களோட ஃபிட்னஸை பார்த்துக்க வேண்டிய டைம் இது. டேவிட் அலபா தன்னோட கெரியரோட லாஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்கிறனால அவனுக்கு இன்ஜுரி வர்றது சகஜம். ஓகே, பட் லெமின் யமால் தான் கெரியரோட ஸ்டார்டிங். இப்போ ஏதாவது மேஜர் இன்ஜுரி இருந்துச்சுன்னா அவனோட கெரியரே க்ளோஸ். ஸோ பார்த்து விளையாடணும். ஹேண்ட்ஸ் பெனிக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், இந்த பையனை கொஞ்சம் ப்ளே டைம் கம்மி பண்ணுங்க. பார்சிலோனாவை சேர்ந்த ஃப்ராங்கி டியாங் சொல்லியிருக்கிறான், நான் பார்சிலோனாவுக்கு வந்ததே நான் இதுக்கு முன்னாடி சாதிச்சதை விட நிறையா சாதிக்கணும் தான். பட் இப்போது என்னால் அது எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறான். இப்போ சொல்லி என்னப்பா பண்ண முடியும்? என் தலைவன் என்ன கூப்பிட்டவே போயிருக்கேன்னா அப்போயே அவங்க செய்து க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பான். நீ தான் பார்சிலோனாலே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜோக்ஸ் அப்பார்ட். பட் ஃப்ராங்கி டியாங் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வேறு டீம்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கம்மியாக தெரியலை. பட் இஸ் லைக்லி டு ஸ்விட்ச் டீம்ஸ் அதர் தென் பார்சிலோனாங்கிறது தெளிவாக தெரியும். பயர் லெவர்குசன் அர்ஜென்டினியன் ஸ்டாரான அலெஜோ சார்கோ சைன் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 18 இயர்ஸ் தான் இருக்குது. 2006 போனால் இந்த பிளேயரை சைன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் அ ஃபார்வர்ட். லிவர்பூலுக்கு இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் இல்லாத காரணத்தினால சைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த பையன் எப்படி செட் ஆவான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய யங் டேலண்ட் விளாண்டுட்டு இருக்காங்க லிவர்பூலுக்கு. ஸோ பார்க்கலாம். போன வருஷம் 2024 அதிகமான மேட்சஸ் கிளப்பர் கண்ட்ரிக்காக விளையாண்டது யாருன்னா கேம்போ. போத் கிளப்பர் கண்ட்ரிக்காக 71 மேட்சஸ் விளையாண்டுருக்கான். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கூட்டே வித் 70 கேம்ஸ். ஒரே ஒரு கேம் தான் கீழே இருக்கான். அதை விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர்பூல் ஸ்டார் ஷாக்கா 8th பிளேஸில் இருக்கான். 66 மேட்சஸ் விளையாண்டு. எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட்டான 5 விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 5 மான்செஸ்டர் யுனைடெட் vs லிவர்பூல் மேட்ச் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட் படி கேவலமான ஃபார்மில் இருக்காங்க, லிவர்பூல் நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் மான்செஸ்டர் யுனைடெடோட பாதி ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க மேட்ச் தோற்றுருவோம், மீதி ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க ஏதாவது நடந்து நம்ம மட்டும் 1-0 ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. எல்லாம் மேட்சை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, போயிட்டு வரேன். பாய். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விளையாடலாமா. மார்க்கஸ் ராஷ்வர்ட் மான்செஸ்டர் யுனைடெட்ல எவ்வளோ நாளைக்கு இருப்பான் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். பார்த்தீங்களா, யாரும் தெரியுதா? கேட்கா காஷ். அடுத்த வீடியோவில் நான் ஃபீச்சர் பண்ணுறேன்.